முதலாளி, எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம கம்பெனிய இந்தியாவிலேயே நம்பர் 1ன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்களாமே. எல்லாம் என் மகளோட திறமை அழகி. எப்ப இந்த கம்பெனி அவகிட்ட ஒப்படைச்சேனோ அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனிக்கு இவ்வளவு பெரிய மரியாதையே கிடைச்சது. இப்ப சொல்றீங்க, அந்த குழந்தை பிறந்தப்ப எவ்வளவு கரப்பட்டுக்கிட்டீங்க. ஆம்பளை பிள்ளையா பிறக்கலையே, எனக்கு பின்னால இந்த கம்பெனியை யார் நிர்வாகம் பண்ண போறாங்கன்னு அதுக்கு நேரவே சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே ஐயா. அந்த வைராக்கியம் தான் ஐயா நம்ம சாந்தியை இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்கு. சாந்தி போறது கை குடுமா, உனக்கு நல்ல பேருமா. இந்தியாவிலேயே நம்பர் 1ன்னு நம்ம கம்பெனியை கொண்டாந்துட்டியே. நான் ஃபேக்டரிக்கு போயிட்டு வரேம்மா. எம்மாடி, இந்த வேலைக்காரிக்கு தாய்ங்கிற ஸ்தானத்தை கொடுத்து எங்கேயோ கொண்டு போயிட்டேம்மா. நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி. வெரி குட். God bless you. I am really proud of you, my child. Thank you, Dad. வரேன். Good morning, madam. Good morning. Good morning, madam. Good morning, madam. Good morning, madam. Good morning. Hello, operator. Security connection கொடுங்க. மீனா, உள்ள வா. Good morning, madam. Good morning. Good morning, madam. Yes, madam. மீனா, யூசுவலா 1000 பீசஸ் இருக்கும். நேத்து ப்ரொடக்ஷன்ல ஏன் 20 பீசஸ் கம்மியாச்சு? இத பத்தி மேனேஜர் கிட்ட சொன்னேன் மேடம். அவர் சூப்பர்வைசரை கேட்கலன்னு சொன்னாரு. அவங்க 2 பேரையும் வெயிட். Good morning, madam. சூப்பர்வைசர் எங்க? வரார் மேடம். சீக்கிரம் கூப்பிடுங்க வர. குட் மார்னிங் மேடம். நேத்து ப்ரொடக்ஷன்ல ஏன் 20 பீசஸ் கம்மியாச்சு? நேத்து 2 பேர் வேலைக்கு வரல மேடம். ஸ்கூல்ல சொல்ற எக்ஸ்கியூசஸ் எனக்கு தேவையில்லை. 2 பேர் வரலன்னா மத்தவங்களுக்கு ஓவர் டைம் கொடுத்து அந்த வேலையை முடிக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு காரணம் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல? லுக், இந்தியாவுல நம்பர் 1 ஃபேக்டரி இது. இதை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எனக்கு தான் தெரியும். அது அதே இடத்துல நிறுத்த வேண்டியது உங்க கடமை. Get out. Watchman, get it. சாயந்தரம் 5 மணிக்கு வருவேன் தெரியும்ல. கேட் கிட்ட நிக்காம இங்கே போனேன். அம்மா கொஞ்சம் அவசரம். அப்பா, முதல்ல கேட் ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கு ஆவற செலவை மாசம் மாசம் இவளோட சம்பளத்தை பிடிச்சுக்கங்க. அம்மா அம்மா இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, வாட்ச்மேன் மேல கோவம் வந்தா கேட்ட உடைப்ப, இந்த சமயக்காரி மேல கோவம் வந்தா ஸ்டவ் உடைப்பிய. நீங்க என்ன பண்ணாலும் உங்க மேல எனக்கு கோவமே வராதுமா. அடுத்தவங்க மேல இருக்கிற கோவம் கூட உங்களை பார்த்தோன்னே போயிடும். ஏம்மா, அழகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு நேரம் போறதே தெரியாது. உன் பிஏ மீனா போன் பண்ணினா டிவி காரங்க வர போறாங்களா, உன்னை இன்டர்வியூ பண்ண, உன்னை ரெடியா இருக்க சொன்னா. ஆமா டாடி, மறந்தே போயிட்டேன். அவங்க வந்து உட்கார வைங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். டிவி காரங்க வணக்கம். வணக்கம். ஐ அம் சாந்தி தேவி, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சாந்தி இண்டஸ்ட்ரீஸ். இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? ப்ளீஸ். கேமராவை இப்படி கொண்டு வாங்க சார். அவங்க ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிஸ் சாந்தி தேவி, இந்தியாவிலே நம்பர் 1 உங்க ஃபேக்டரி தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு டிவி நிலையத்தார் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க கம்பெனியை இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனியை கொண்டு வர நீங்க என்ன பண்ணீங்க? என் கம்பெனி நம்பர் 1 வரணுங்கிறதுக்காக ராத்திரி பகலன்னு பார்க்காம அதிகமா உழைச்சு எப்பவும் சிந்திச்சு
இந்த நிலைக்கு கொண்டு வந்தேன்னு சொன்னா அது போய் இப்படி இது பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 3rd ரேங்க் வந்தேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 3rd ரேங்க் வந்தேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 3rd ரேங்க் வருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னில இருந்து ஸ்கூல் ஃபைனல்ஸ் வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட். ஸ்டேட்ல நான் தான் ஃபர்ஸ்ட். யூனிவர்சிட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட். இந்தியன் கேர்ள்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எப்போ எங்க அப்பாவோட கம்பெனி நிறுவனத்தை நான் எடுத்துக்கிட்டேனோ அன்னைக்கே இந்த கம்பெனியை நம்ம நாட்டுல நம்பர் 1 கம்பெனியா கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கும், 2 பிடிக்காது. தட்ஸ் ஆல். பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல அவதான் நம்பர் 1. அதுக்கு பிறகுதான் ஆண். கடவுளுக்கு அடுத்தபடியா இந்த நாடு பெண்களை தான் கையெடுத்து கும்பிடுது. என்ன கேட்டா ஆண் வீட்டை ஆளணும், பெண் நாட்டை ஆளணும். உங்களுக்கு நம்பர் 1 தான் பிடிக்கும், நம்பர் 2 பிடிக்காதுன்னு சொல்றீங்க. உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க புருஷன் தானே நம்பர் 1, நீங்க நம்பர் 2 தானே ஆயிடுவீங்க? கண்டிப்பா இல்ல, எப்பவுமே நான் தான் நம்பர் 1. என்ன கட்டிக்க போற புருஷன் தான் நம்பர் 2. ஆஹா, என்ன பேச்சு என்ன பேச்சு, பிரமாதம். சமீபத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை நான் கேட்டதே இல்ல. என்ன பெரிய ஸ்பீச்? வாய மூடுறா. நான் நம்ம கம்பெனி நிர்வாகம் பண்ற காலத்துல அது நம்பர் 1 இருந்துச்சு. அது உங்ககிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நம்பர் 2 ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அவ கம்பெனி நம்பர் 1 ஆவறதுக்கு என்ன காரணம் சொன்னா பாத்தியா? டாடி, நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். முடியல. ஷட் அப். என் கம்பெனி எப்படி நம்பர் 1 கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். அம்மா, இந்த நாட்டுக்கே தெரியும்படியா டிவியில உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நம்பர் 2 தான் சொன்னீங்க. அப்புறம் உன்னை எந்த ரோஷமுள்ள ஆம்பளமா கல்யாணம் பண்ணிப்பா? அப்பா, எனக்குன்னு ஒருத்தன் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில பிறந்திருந்தா அவன் கண்டிப்பா வருவான். எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ச் டைம்? ஏய், அவர் கையில வாட்ச் இல்ல. வாவ் வாவ், சூப்பர். Excuse me, which side is the cargo section? I don't know. ஐம் சாரி. என்னது சாரி? இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்வீங்க. மன்னிச்சிடுங்க. அழகான பொண்ணை பார்க்க வேண்டியது, இடிக்க வேண்டியது, அப்புறம் சமாளிக்க வேண்டியது. இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி கேஸ் நம்ம எவ்வளவு பார்த்திருக்கோம். ஒரு அழகா ஸ்டைலா பர்சனாலிட்டி, அதுல பிளைல ஒரு ஆம்பளைய பார்க்க வேண்டியது, சண்டை கிழிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் சாரி சாரி சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் லவ் அலைய வேண்டியது. ஐயோ, டாக்ஸி. என்ன யாருன்னு நினைச்சேன்? இது பாருங்க, பொது இடத்துல போறவங்க வர்றவங்க வந்து இடிக்கிறவங்க அட்ரஸ் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நான் ஒரு கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், தெரிஞ்சுக்க. ஐயோ, நான் யார் மூஞ்சி பார்த்தேன்னு தெரியலையேப்பா. இத பாருங்க, அது அப்படியே உண்மையா இருந்தா அங்க கமராட்டிங்க, பொறுக்கிங்க, பேமானிங்க, லுச்சா பச்சுக்கு தான் வேலை செய்வாங்க. இத பாருங்க, ஆம்பளைங்கன்னா சும்மா நெஞ்சு நிமித்திக்கிட்டு கையை ஆட்டிக்கிட்டு கம்பீரமா நடக்கணும். பொம்பளைங்கன்னா தலையை குனிஞ்சுக்கிட்டு அடக்கமா இருக்கணும். டாக்ஸி. அண்ணே வச்சுக்கோங்க. கிருஷ்ணா, அம்மாவுக்கு பக்கவாதம் வந்திருக்கு. இனிமே அவங்களால நடக்க முடியாது. பாம்பேல நீ வேலை செய்யற கம்பெனி அட்ரஸ் கொடுத்தாங்க. நான் தான் உனக்கு டெலிகிராம் கொடுத்தேன். உடனே புறப்பட்டு வான் டெலிகிராம் பார்த்த உடனே நான் ஏதோ விசேஷம் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அம்மாவுக்கு இப்படி நான் எதிர்பார்க்கல. கிருஷ்ணா, கொஞ்சம் இப்படி வாங்க. டாக்டர், எங்க அம்மா கனவுல கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சது கிடையாது. இவ்வளவு தானம் தர்மம் செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா? இவங்க குணமானவர்களே டாக்டர்? இந்த வயசுல இந்த வியாதியை குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். மத்தபடி நீங்க கடவுளை தான் நம்பணும். தினமும் அந்த தாயை வணங்குங்க. நிச்சயமா அவ இவங்களை குணப்படுத்துவா.